கண்ணியத்திற்குரியவர்களை, ரமலானுடைய அந்த நாட்களை நாம எப்படி கழிக்க வேண்டும், ரமலான் மாதத்தை நாம எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அந்த தலைப்புக்குள்ளான சில செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி உங்களுடைய கவனத்திற்கு ஒரு ஹதீஸை நான் கொண்டு வருகிறேன். அந்த ஹதீஸை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்த ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கை செய்த ஒரு ஹதீஸை உங்க கவனத்துக்கு நாம் என்ன செய்கிறோம், கொண்டு வருகிறோம். அது என்ன ஹதீஸ் அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாபான் மாதத்தினுடைய இந்த கடைசி பகுதி இருக்குது இல்லையா, இப்ப நாம எதுல இருக்கிறோம், ஷாபான் மாதத்துடைய கடைசி பகுதியில தான் நாம இருக்கிறோம். ஷாபான் மாதத்தினுடைய 15 நாட்களை கடந்து வந்து விட்டோம். இன்னும் ஒரு 15 நாட்கள் தான். அப்ப இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நெருங்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே மாதிரி ஷாபான் மாதத்துடைய கடைசி பகுதியை நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது மெம்பர் படிக்க என்ன செய்யறாங்க, ஏறுறாங்க. இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா உரைக்காக வேண்டி என்ன பண்றாங்க, எதுல வருது, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸு, திர்மிதில வரக்கூடிய ஹதீஸு, பைஹக்கில வரக்கூடிய ஒரு ஹதீஸுமா. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டோம்னா, மெம்பர் படியில என்ன செய்யறாங்க, மேலே ஏறி வாராங்க. முதல் படியில கால் வைக்கும் பொழுது ஆமீன் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது படியில கால் வைக்கும் பொழுது ஆமீன் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது படியில கால் வைக்கும் பொழுது ஆமீன் அப்படின்னு சொல்றாங்க. நபித்தோழர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மெம்பரினுடைய அந்த உரையை முடித்ததற்கு பிறகு கீழே வந்த உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலே, இதற்கு முன்னாடி நீங்க மெம்பர் படியில நின்று கொண்டு எங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த உபதேசம் பண்ணும் பொழுது நீங்க மெம்பர் படியில ஏறினீங்க தானே, இப்படி ஏறும் பொழுது நீங்க ஆமீன் சொன்னது கிடையாது. முதல் படியில கால் வைக்கும் பொழுது ஆமீன் சொன்னீங்க, இதற்கு முன்னாடி நீங்க எங்கள்கிட்ட மெம்பர் உரையில பண்ணும் பொழுது ஆமீன் சொல்லல, இன்னைக்கு புதுசா நீங்க சொல்லி இருக்கிறீங்க. 3 முறை ஆமீன் 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 சொன்னீங்க, இதனுடைய காரணம் என்ன? எப்படி கேட்குறாங்க, இத்தனை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு நேசம் கொண்ட அந்த புண்ணியவான்கள், அந்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல மார்க்க கல்வியை கற்கக்கூடிய விஷயத்துல இவ்வளவு ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல ஆமீன் 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 என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட கேட்குறாங்க சஹாபாக்கள், எப்படி கேட்குறாங்க, எதுக்கு ஆமீன் சொன்னீங்க, இதற்கு முன்னாடி நீங்க ஆமீன் சொன்னதை நாங்க பார்த்ததே கிடையாது அப்படின்னு போட்டு கேட்குறாங்க. கேட்டோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 3 ஆமீன் சொன்னாங்க பாருங்க, அதனுடைய விளக்கத்தை என்ன செய்றாங்க, கொடுக்குறாங்க. இந்த விளக்கத்துல தான் நாம கவனமாக இருக்கணும். இந்த உம்மத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்தெந்த இடங்கள் எல்லாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்தந்த இடங்கள்ல எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆனா இந்த உம்மத்து அல்லாஹ்வுடைய ரசூல் எதுல எச்சரிக்கை செய்தார்களோ அதுல அசால்ட்டாக இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்ப 3 முறை ஆமீன் சொன்னாங்க பாருங்க, அந்த ஆமீனுக்கு விளக்கம் சொல்றாங்க. இந்த விளக்கத்துல தான் நமக்கு எச்சரிக்கை இருக்கிறது. என்ன எச்சரிக்கை இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, முதல் தடவை ஆமீன் சொன்னாங்க பாருங்க, அதுக்கு விவரத்தை சொல்றாங்க. நான் முதல் தடவை அந்த முதல் படியில காலை வச்ச உடனே ஜிப்ரீல் என்னிடத்திலே வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஜிப்ரீல் என்கிட்ட சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டோம்னா, யார் ஒருவர், இல்லை ரொம்ப கவனமாட்டு பார்க்கணும், யார் ஒருவர் வயோதிக பெற்றோர்களை பெற்றுக்கொண்டாரோ, யாருடைய வீட்டில பெற்றோர்கள் வயோதிகர்களாக இருக்கிறார்களோ, அப்போ வயோதிகர்களாக பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யாமல் யார் இருக்கிறாரோ அவரின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு ஜிப்ரீல் சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன். இதுல ரொம்ப கவனமாட்டு இருக்கணும். எதுல, அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொல்லுங்க, சஹீஹ் முஸ்லிம்ல எப்படி வருது அப்படின்னு கேட்டோம்னா, யார் ஒருவருடைய வீட்டுல வயோதிக பெற்றோர்கள் இருக்கிறார்களோ அந்த பெற்றோர்கள் தன் வசம் இருக்கும் பொழுது சுவனத்தை அடைவதற்குண்டான வாய்ப்பை யாரு பெறாமல் இருக்கிறாரோ அவனுடைய முகத்துல மணல் ஒட்டட்டும் அப்படிங்கிறாங்க. நாம சொல்லுவோம் பாருங்க, மண்ணா போடான்னு சொல்லுவாங்க பாருங்க, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்கம்மா. ஆக சுருக்கமா பார்த்தோம்னா,
யாருடைய வீட்டுல பெற்றோர்கள் வயோதிக தன்மையில இருந்து அந்த பெற்றோர்களுக்கு யாரு பணிவிடை செய்யாமல் இருக்கிறாரோ அவர் நாசமாகட்டும். சொன்னது ஜிப்ரீலு, நான் ஆமீன் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இதை ரொம்ப கவனமாட்டு இருக்கணும். இரண்டாவது படியில கால் வைக்கும் பொழுது ஜிப்ரீல் சொன்னாங்க, எந்த சபையில என்னுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ, நாம என்ன நினைப்போம் பாருங்க, அல்லாவுடைய வீட்டுல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நபிகள் நாயகத்துடைய பெயர் சொல்லப்படுது. நபிகள் நாயகத்துடைய பெயர் ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லப்பட்டாலும் சரி, அல்லது அல்லாவுடைய ரசூல் அப்படி சொல்லப்பட்டாலும் சரி, நபிகள் நாயகம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சரி, அல்லாவுடைய தூதர் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சரி, பொதுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த சபையில என்னுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ, சொல்லப்பட்டதற்கு பிறகு எனக்காக வேண்டி யாரு பிரார்த்தனை செய்யாமல் இருக்கிறாரோ அவரின் மீது அல்லாவுடைய நாசம் உண்டாகட்டும் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய பெயரு சொல்லப்பட்டோம்னா அல்லாவுடைய ரசூலுக்காக வேண்டி நாம் என்ன செய்யணும்? பிரார்த்தனை செய்யணும். அல்லாவுடைய ரசூலுக்காக வேண்டி நாம் என்ன செய்யணும்? அந்த ஸலவாத்தை சொல்லணும். எந்த ஸலவாத்து? தொழுகையினுடைய அத்தஹியாத்துல நம்ம ஓதணும் பாருங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீமன்னு சொல்லி போட்டு இந்த ஸலவாத்தை நாம ஓதணும் பாருங்க. நபிகள் நாயகத்துடைய பெயர் சொல்லப்பட்டால், நபிகள் நாயகத்துடைய பெயர் சொல்லப்பட்டு அது நம்ம காதுல விழுந்துட்டோம்னா நாம இருக்கக்கூடிய மஜ்லிஸ்ல நபிகள் நாயகத்திற்காக வேண்டி பிரார்த்தனை செய்தே ஆக வேண்டும். நபிகள் நாயகத்துடைய பெயரை கேட்டதற்கு பிறகு நபிகள் நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்றால் ஜிப்ரீல் சொல்றாங்க, அவனின் மீது அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒருவர் ரமலானுடைய மாதத்தை அடைகிறார். மாஷா அல்லாஹ், இன்னும் 15 நாட்கள் இருக்குது, அப்படித்தானே இல்லையா? இந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரமலானுடைய மாதத்தை சகல நன்மையான பாக்கியங்களை பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய அருள் வளங்களை பெற்றவர்களாக, உடல் ஆரோக்கியத்தோடு அந்த மாதத்தை அடையக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் தர வேண்டும், அதை தொடர்ந்து எனக்கும் தர வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒருவர் ரமலானுடைய மாதத்தை அடைகிறார். ரமலானுடைய மாதத்தை அடைந்ததற்கு பிறகு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த ரமலானுடைய மாதம் அவரை விட்டு போய்விட்டால், ரசூல் எப்படி சொல்றாங்க, ஒருவர் ரமலானுடைய மாதத்தை அடைகிறார். ரமலானுடைய மாதத்தை அடைந்த அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமலேயே ரமலானுடைய மாதத்தை ஒருவர் கடந்து விடுகிறான்னு வச்சுக்கிடுங்க, இவரின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்பதாக ஜிப்ரீல் சொன்னாக நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லி தாராங்க. எனவே ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய நாமோ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில என்ன செய்யணும்? அந்த மாதத்தை நாம கடந்து போக வேண்டும். அப்ப அதுக்கு நாம என்ன செய்யறது? என்னுடைய பாவங்கள், மனிதன் என்கிற அடிப்படையில நான் சின்ன பாவமோ பெரும் பாவமோ நாம செய்திருப்போம். பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் சொல்லி போட்டு யாரும் யாரையும் காட்ட முடியாது. இந்த மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய அறிவார்ந்த பெருமக்கள் யாராவது ஒரு நபர் எழுந்து நின்றுகிட்டு நான் பாவமே செய்யாதவன், நான் தப்பே செய்யாதவன், நான் தப்பு செய்து கூட கிடையாது என்பதாக சொல்லி யாராலையும் சொல்ல முடியுமா? ஒரு ஜான் வயிறு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ ஏதாவது ஒரு வகையில தப்பு செய்வோம். என்ன ஒரு சின்ன வித்தியாசம், ஒருவர் கொஞ்சம் பெரிய பாவத்தை செஞ்சிருப்பாரு, இன்னொருவர் கொஞ்சம் சின்ன பாவத்தை செஞ்சிருப்பாரு. இதுதான் வித்தியாசமே தவிர பாவங்களை விட்டும் அப்பாற்பட்டவர்கள் சொல்லி போட்டு யாரும் யாரையும் சொல்லவே முடியாது. பாவங்களை விட்டும் அப்பாற்பட்டவர், இவர் பாவமே செய்யாத புண்ணியவான் சொல்லி போட்டு யாரும் யாரையும் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. அப்ப மனிதர்களாக இருக்கக்கூடிய நாமோ ஏதாவது ஒரு வகையில சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன தப்புக்களை நாம செஞ்சுதான் இருப்போம். அந்த தப்புக்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்க வேண்டும் என்றால் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.